எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்வின் சமையலுக்கு வர வைக்கிறேன். ப்ரொக்கோலி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ப்ரொக்கோலி தண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு போட்டுக்கோங்க. லெமன் சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ப்ரொக்கோலி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ப்ரொக்கோலி பாருங்க, நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். 3 பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, நல்லா நைஸாக கட் பண்ணுங்கள். 4 மஷ்ரூம் எடுத்திருக்கேன், நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ப்ரொக்கோலியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. சின்ன சைஸ் பட்டை போட்டிருக்கேன். லவங்கம் 2 கட் பண்ணியிருக்கிற பூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. கூடவே மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மஷ்ரூம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே ஸ்வீட் கார்னும் பச்சை பட்டாணி போட்டு நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுக்கிறேன். மஷ்ரூம்க்கு பதிலாக நீங்கள் கேரட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் வதங்கட்டும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ தண்ணி ஊற்றாதீங்க. அதனால எண்ணெய் பிரிஞ்சதும் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், லைட்டாக ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த சூப்புக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். காயெல்லாம் நல்லா வேகணும். 10 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள் குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால எல்லா காயோட சத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்க்கலை, ஏன்னா என் குழந்தை சாப்பிட மாட்டான்ற காரணத்துக்காக. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூனாக. நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சூப்பு உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கட்டி தட்டிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப் ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டுக்கோங்க. சாப்பிட்றப்ப கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக்